السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, விருந்தளிப்பது ஈமானில் ஒரு பகுதியாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபா. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கின்றாரோ அவர் தனக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும். அவரது வாழ்க்கையிலே ஹாஸ்பிட்டாலிட்டி என்பது ஒரு பகுதியாக இருக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள். என்ன ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கின்றாரோ விருந்தாளிக்கு கொடுக்க வேண்டிய விருந்துபசாரத்தை செய்யட்டும். ஃபல் யுக்ரிம் தைஃபஹு ஜாயிஸதஹு. தனது விருந்தாளிக்கு செய்ய வேண்டிய விருந்துபசாரத்தை அவரை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி கண்ணியப்படுத்தட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவரை எப்படி உபசரிப்பது என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யௌமுஹு வலைலத்துஹு. அவர் வந்த நாள், வந்த இரவு, விருந்தளிப்பது என்பது 3 நாளைக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வத்யாஃபா ஸலாஸத்து அய்யாம். விருந்தளிப்பது 3 நாளைக்கு நாம் விருந்தளிக்க வேண்டும். ஃபமா கான வராஅ ذلك ஃபஹுவ ஸதகா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த 3 நாட்களுக்கு பின்னாலும் அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும், நாம் விருந்து பிரசாரம் செய்ய வேண்டும், அவர் வீட்டில் இருக்கின்றார் என்றால் அது சதகா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டி விருந்தளிப்பதையும் ஹாஸ்பிட்டாலிட்டியையும் ஈமானையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, விருந்துக்கு அழைக்கும் பொழுது யார் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுகின்றார்களோ நல்ல மக்களை அழைப்பது சுன்னத்தாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், லா துஸாஹிப் இல்லா முஃமினன். நீங்கள் உங்களது ஃப்ரெண்ட்ஷிப்பிலே இருக்க வேண்டும், ஒரு முஃமின் தான் இருக்க வேண்டும், அல்லாஹ்வை நம்பிய முஃமின் தான் உங்களது நண்பனாக இருக்க வேண்டும். வலா யக்குல் தஆமக இல்லா தகி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களது உணவை அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர் தான் சாப்பிட வேண்டும். உங்களது விருந்தாளி அல்லாஹ்வை பயப்படக்கூடியவராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களை அழைப்பதில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். இதே போன்று கண்ணியமானவர்களே, விருந்துக்கு ஏழைகள் உதாசீனம் பண்ணப்படக்கூடாது, அவர்களை கழித்து வைக்கக்கூடாது. விருந்துகளில் மிக மோசமான விருந்து எது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த விருந்துக்கு ஏழைகள் அல்லாமல் வசதி படைத்தவர்கள் மாத்திரம் அழைக்கப்படக்கூடிய விருந்துதான் மிக மோசமான விருந்து என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 3வது, விருந்தளிப்பதன் மூலமாக நாம் பெருமை நோக்கமாக அமைந்துவிடக்கூடாது. நான் நிறைய பேருக்கு விருந்தளிக்கின்றேன், சாப்பாடு கொடுக்கின்றேன் என்ற பெருமை இருக்கக்கூடாது. மாற்றமாக இது எனது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சுன்னவாக இருக்கின்றது என்ற நியத் இருக்க வேண்டும். 2வது, நபிமார்களின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி விருந்தளித்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றார். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழிப்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் அழகான மனிதர்களின் தோற்றத்திலே வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் முதலாவது சந்தித்தார்கள். ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம். வந்த விருந்தாளிகளை கண்டவுடன் ஓடி சென்று ஒரு ஆட்டை அறுத்து கொண்டு வந்து விருந்தை கொடுத்தார்கள். அவர்கள் சாப்பிடவில்லை. மனதில் ஒரு வகையான பயம், நான் கொடுத்த சாப்பாடு இவர்களுக்கு செட்டிஸாகவில்லையோ தெரியாது என்ற பயம். அதற்கு பின்னால் தான் சொன்னார்கள், நாங்கள் மலக்குமார்கள் என்ற செய்தியை அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, விருந்தளிக்கும் பொழுது பெருமை நோக்கமாக அமையக்கூடாது, நான் நபிமார்களுடைய சுன்னத்தை பின்பற்றுகின்றேன் என்பது நோக்கமாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, யாராவது விருந்துக்கு கூப்பிட்டால் அதற்கு விடையளிப்பது கட்டாயமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், எனக்கு ஒரு ஆட்டு சந்தின் பக்கம் அழைப்பு விடுக்கப்பட்டால், என்னை யாராவது இன்வைட் பண்ணினால் அதற்கு நான் விடையளிப்பேன். எனக்கு யாராவது ஒரு ஆட்டு சந்தை கொடுத்தால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதே போன்று ஒருவர் விருந்துக்கு அழைக்கப்படுகின்றார், அந்த சந்தர்ப்பத்தில் நோன்பு பிடித்திருந்தால் கூட அழைத்தவர் நோன்பை விட்டால் சந்தோஷப்படுவார் என்று தெரிந்திருந்தால் நோன்பை விட்டு சாப்பிட வேண்டும். காரணம், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மிக பெரும் ஒரு வணக்கமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், உங்களில் ஒருவர் விருந்துக்கு அழைக்கப்படுகின்றார், அவர் விருந்தை ஏற்றுக்கொள்ளட்டும், அதற்கு அவர் ஆன்சர் பண்ணட்டும். அவர் நோன்பாளியாக இருந்தால் விருப்பம் என்றால்
அந்த அழைத்தவர் ஏற்றுக்கொண்டால் அவர் நான் நோன்பு என்று சொல்லி அவர் துஆ செய்யட்டும். அவர் சாப்பிடத்தான் வேண்டும் என்று சொன்னால் அவர் சாப்பிடட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக சென்று விட்டோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் லேட்டாகி செல்லக்கூடாது. லேட்டாகி சென்றால் அவர்களுக்கு கஷ்டமான ஒரு நிலையை நாம் உண்டாக்குகின்றோம். அவர்கள் சில நேரங்களிலே பயப்படுவார்கள், வரமாட்டாரோ, இவ்வளவு சமைத்து விட்டோம், வரமாட்டாரோ என்று பயப்படுவார்கள். இதே போன்று நேர காலத்துடன் வரவும் கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் இருக்கும், அந்த டைமுக்கும் நாம் வருவது மிக முக்கியமான ஒழுக்கமாக இருக்கின்றது. இதே போன்று விருந்துக்கு அழைக்கப்பட்டால் எந்த இடத்தில் இடம் இருக்கின்றதோ அந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டும். சபையின் முன் வரிசைக்கே சென்று நான் உட்கார வேண்டும் என்ற நோக்கம் நமது நோக்கமாக இருக்கக்கூடாது. இதே போன்று அவசரமாக வந்த விருந்தாளிக்கு உணவை வைக்க வேண்டும். அவசரமாக வந்த விருந்தாளிக்கு உணவை வைப்பது சுன்னத்தாக இருக்கின்றது. காரணம், அவரை கண்ணியப்படுத்துவதில் மிக முக்கியமான பகுதி அவசரமாக உணவை வைப்பது. அவர் பசியுடன் வந்திருப்பார். இதே போன்று கண்ணியமானவர்களே, அவர் சாப்பிட்டு முடிப்பதற்கு முன்னால் சாப்பாட்டை எடுத்துவிடக்கூடாது. அவர் சாப்பிட்டு முடிக்கும் வரைக்கும் அந்த சாப்பாட்டை அப்படியே வைத்திருக்க வேண்டும். இதே போன்று ஒரு விருந்தாளிக்கு தேவையான அளவு சாப்பாட்டை கொடுக்க வேண்டும். குறைத்து கொடுத்தாலும் அவர் பசியுடன் சென்று விடுவார். அதிகமாக கொடுத்தாலும் அது ஒரு வித்தியாசமான ஒரு முகத்தில் அடிப்பதை போன்ற ஒரு நிலைமை உண்டாகி விடும். இதே போன்று அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு விருந்தாளி வந்துவிட்டால் அவர் வீட்டு வாசல் வரைக்கும், அவர் போகும் பொழுது வீட்டு வாசல் வரைக்கும் வந்து அவரை வழி அனுப்புவதும் மிக முக்கியமான ஒரு ஒழுக்கமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய வீட்டிலே 3 பெட்கள் இருக்க வேண்டும். ஒரு பெட் ஒருவருக்கு, தனக்கு, இன்னும் ஒரு பெட் தனது மனைவிக்கு, மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் விருந்தாளிக்கு. 4வது ஒரு பெட், பாவிக்கப்படாத ஒரு பெட் இருக்கும் என்றால் அது ஷைத்தானுக்குத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டார்கள். வீட்டை தேவையான அளவு கட்ட வேண்டும், தேவையான அளவு ரூம்ஸ்களை வைத்துக் கொள்ள வேண்டும். ஷைத்தானுக்கென்று எந்த ரூம்ஸ்களை வைத்துக் கொள்ள கூடாது. விருந்தாளிக்கென்று ஒரு ரூம் அமைக்கப்பட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒழுக்கங்களை கடைபிடித்த கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.